இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பிரகாசமான கண்களை எனக்கு தந்திரலும் என்று சொல்லி கடந்த 4 பகுதியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து பிரகாசமான கண்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் பொழுது யோவானில சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை அவர் சொல்லும்போது, இதோ வயல்நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயற்கையிலே ஒரு வயல், ஒரு அறுவடை என்றால் முதலாவது தரிசு நிலத்தை பண்படுத்துவார்கள், விதைகளை விதைப்பார்கள், தண்ணீர் பாய்ச்சுவார்கள், களை எடுப்பார்கள், அதற்குரிய உரம் இடுவார்கள். பின்பு காலம் வரும்போது அந்த வயல் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும். பின்ன அறுவடை செய்த போது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதுதான் உலகத்திலே நடக்கிற பூமிக்குரிய ஒரு அறுவடைக்குரிய வழிமுறைகள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும்போது எப்படிப்பட்ட அறுவடை என்று சொன்னார் என்றால், சமாரிய பெண்ணிடத்தில் அவர் யார் என்பதை அவர் விளக்கி காண்பிக்கிறார். முதலாவதாக அந்த சமாரிய பெண் அவரை ஒரு யூதன் என்று பார்த்தார்கள். பின்பு அவரை தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். பின்பு அவரை மேசியாவாக பார்க்கிறார்கள். இதே போல அன்றைக்கு சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்படி வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஓடி ஊருக்கு போய் சொன்னாள், நான் செய்தவைகளெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த கிராமத்துக்கு போய் அநேக ஆத்துமாக்களை அவள் ஆதாயம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது ஒரு அறுவடை. இதே போல ஆவிக்குரிய அறுவடை என்றால், இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லி, அவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி, அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், எதற்காக மீண்டும் வரப்போகிறார். இந்த நாட்களிலே அறுவடைக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. தேவை மிகுந்த மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு அறுவடையின் காலம் என்று சொல்லலாம். மற்ற நாட்களிலே கூட இவங்க வேறு எதுக்கோ வந்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நமக்கு சொல்வதற்கு ஒரு நல்ல ஒரு சீசன், இன்னும் கிறிஸ்மஸ் சீசன். இந்த சீசன்லேயும் கூட இன்று கர்த்தராய் கிறிஸ்து உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, எல்லாருக்காக. இயேசு எல்லாருக்கும் சொந்தம். இந்தியர்களுக்கு சொந்தம், அமெரிக்கர்களுக்கு சொந்தம், ஐரோப்பியர்களுக்கு சொந்தம், உலகத்தில் எல்லாருக்கும் இந்த இயேசு ராஜா, இந்த இயேசு சாமி எல்லாருக்கும் சொந்தங்கிறத ஆண்டவர். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு குலத்துக்கு ஒரு தெய்வம், ஒரு ஊருக்கு ஒரு தெய்வம் வச்சுக்கிற காலத்தில் இயேசு எல்லாருக்கும் தெய்வம் என்பது. அவர் எதற்காக வந்தார்? முதலாவது இயேசு யார், ரெண்டாவது எதற்காக வந்தார், மூன்றாவது நம்முடைய கடமை என்ன? நாம் அவரிடத்தில் வரும்பொழுது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். ஆகவே இந்த சுவிசேஷ செய்தியை கொண்டு சொல்வோம். வயலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக கண்களில் ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவரே, அநேகர் சொல்லுவாங்க, இது அநேக பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கணும் ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இது ஒரு வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகவே இந்த நாட்களில் ஆவிக்குரிய அறுவடை செய்ய கர்த்தர் ஒருவரும் பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நல்ல அறுவடை காண்போம். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.